தாய்ப்பாலை அதிகரிக்கும் மூலிகைகள். முதல் மூலிகை வெந்தயம். வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெந்தயத்தை பொடித்து ஒரு கஞ்சி மாதிரி தயாரித்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டாலும் நிச்சயமாக தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். பூண்டை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம், இல்லை பூண்டு குழம்பு மாதிரி அதிகமாக காரம் இல்லாமல் கொடுத்துட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் தண்ணீர் விட்டான் லேகியம் அப்படின்ட்டு ஒரு மருந்து இருக்குது. ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியமாகவும் செய்யலாம், பொடித்து தண்ணீரில் கலந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் மூலமாகவும் நம்ம தாய்ப்பாலை வந்து நிச்சயமாக அதிகரிச்சிக்கலாம். அதை தாண்டி நிறைய பழங்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வாழைப்பழம், மாதுளை, பேரீச்சு, அத்திப்பழம், இது எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நிறைய கீரைகளை கொடுத்துட்டே இருக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறது மிக மிக அவசியம். ஆமணக்கு இலைகளை விளக்கெண்ணெயிலே வதக்கிட்டு மார்பக பகுதியில் பற்று போடுவதன் மூலமாக தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க முடியும். வெற்றிலையை விளக்கெண்ணெயில் வதக்கிட்டோம் மார்பு பகுதியில் பற்று போடக்கூடிய செயல்பாடும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான அந்த அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டாலும் நிச்சயமாக தாய்ப்பால்